வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு நாளும் அதிரடிகள் வெடித்து கொண்டே இருக்கின்றன. குறிப்பாக திராவிடத்தின் மூலக்கருவாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய பெரியாரை மையப்படுத்தியும் திராவிடத்தின் சித்தாந்தத்தை மையப்படுத்தியும் எதிர்கேள்விகள் வைக்கப்படுகின்ற சூழல்கள் இப்பொழுது அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதுவரை திராவிட கட்சிகளை மையப்படுத்திய கருத்துகளுக்கும் திராவிட தலைவர்களை மையப்படுத்திய செயல்பாடுகளுக்கும் எதிராக யாராவது எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்களா என்றால் இல்லை. ஒரு கட்டத்தில் அவர்கள் எதிர்வினை ஆற்றுவது போல தோன்றினால் கூட மறுச்சூழலில் அவர்கள் அந்த திராவிட கட்சிகளோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு களமும் அல்லது திராவிட கட்சிகளோடு அவர்கள் கரைந்து செல்லக்கூடிய ஒரு பயணமும் தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் தமிழர் இயக்கம் என்கின்ற இயக்கத்தை முதலில் ஆரம்பித்த ஆதித்தனார் அவர்கள் கூட திராவிடத்தை எதிர்த்த கருத்துக்களை பதிவிட்டார். அதன் பின்பு திராவிடத்தோடு அவர் கரைந்து போனார். மாப்போசி அவர்கள் கூட திராவிடத்தை எதிர்த்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு வந்தார். அதன் பின்பு அவரும் திராவிடத்தோடு கரைந்து போனார். இது தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருந்த சூழலில் திராவிடம் தனக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு நிலை இல்லை என்கின்ற களத்தில்தான் இவ்வளவு காலம் பயணித்து கொண்டு இருந்தது என்பது நிஜம். அவ்வப்போது தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய குரல்கள் மேலெழும்புவதும் அதை உடனடியாக திராவிட தலைவர்கள் அதனை சரி செய்து விடுவதும் தொடர்ச்சியாகவே நாம் தமிழக அரசியல் வரலாற்றில் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்தது. ஆனால் நாம் தமிழர் இயக்கம், சீமான் அவர்களுடைய தலைமையிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் இயக்கம் இப்பொழுது எடுத்து வைத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட எதிர்ப்பு சித்தாந்தங்கள் திராவிட கட்சிகளுக்கு ஒரு ஆட்டத்தை கொடுத்திருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் உணர முடிகின்றது. காரணம், பெரியார் அவர்களை மையப்படுத்தி சீமான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கு எதிராக அவர் மீது பல இடங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதுபோல இதுகாரும் தமிழ் சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி பேசிக்கொண்டிருந்த ஐயா சுபவி அவர்கள் ஒரு கட்டத்தில் திராவிடத்தோடு கரைந்து போய் இப்பொழுது அவர் தமிழ் தேசியத்தை எதிர்த்து கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு களம் உருவாகியிருக்கிறது. ஏறக்குறைய இப்பொழுது தமிழக அரசியல் களத்தில் தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய ஒரு சித்தாந்தம், திராவிடத்தை மையப்படுத்திய ஒரு சித்தாந்தம் என்று இரண்டு சித்தாந்தங்கள் வலுவடைய தொடங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களத்தை நாம் பார்க்க முடிகின்றது. முதலில் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி சீமான் அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் எல்லாம் அப்பொழுது இளைஞர்கள் மத்தியில் மட்டும்தான் அது வரவேற்பை பெறக்கூடிய ஒரு களத்தை எட்டியிருந்தது. நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய உள்ள குமுறல்களை ஒருவர் எடுத்து வைக்கிறார் என்கின்ற எண்ணத்தில் சீமான் அவர்களை பின்தொடர்வதற்காக இளைஞர்கள் படை திரும்ப ஆரம்பித்தது. இது சராசரியாக நடைபெறுகின்ற ஒரு விடயம் என்றுதான் திராவிட கட்சிகள் நினைத்து கொண்டு இருந்தன. காரணம், திராவிட கட்சிகளில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் பிரிந்து சென்ற பொழுது அந்த சூழலில் அந்த பிரிந்து சென்றவர்கள் கூட ஒரு 7%, 8% வாக்குகள் பெறக்கூடிய ஒரு நிலைமை இருந்ததை திராவிட கட்சிகள் உணர்ந்திருக்கின்றன. அதன் பின்பு பிரிந்து சென்றவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் கட்சி நடத்த முடியாமல் இதே திராவிட கட்சிகளோடு கூட்டணியை வைத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்திருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கமும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாக்குகள் ஏறக்குறைய அதுபோன்ற ஒரு நடுத்தர மக்கள் போடக்கூடிய வாக்குகள் தான் என்று நினைத்து கொண்டிருந்த திராவிட கட்சிகளுக்கு நாம் தமிழர் இயக்கம் எடுத்திருக்கக்கூடிய விஸ்வரூபம் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒன்று. பெரியாரை மையப்படுத்தி சீமான் அவர்கள் முதலாக எடுத்து வைத்த கருத்துக்கு திராவிட கட்சிகளை சார்ந்த பல தலைவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கருத்துக்களை பதிவிட்டிருந்தார்கள். தமிழக முதலமைச்சர் கூட ஒரு நிகழ்வில் கலந்து கொள்கின்ற பொழுது அவர் பெரியாரை குறித்து பேசுகின்ற பொழுது இப்பொழுது ஒரு சிலர் பெரியாரை குறித்து தெரியாமல் பைத்தியக்காரர்கள் போல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று மறைமுகமாக சீமான் அவர்களை மையப்படுத்திய கருத்துக்களை அவர் பதிவிட்டிருந்தார். அப்படி என்றால் ஒரு அச்ச நிலை அல்லது இந்த தமிழ் தேசியத்தை மையப்படுத்திய வளர்ச்சி திராவிடத்திற்கு எதிரான ஒரு களத்தை கொண்டு வந்து விடுமோ என்கின்ற அச்சம் திராவிட கட்சிகளிடம் இப்பொழுது எழும்பிவிட்டதோ என்கின்ற ஐயப்பாடு எழும்புகின்றன. இதற்கு முன்பெல்லாம் அந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து கருத்துகள் பதிவிடுகின்றவர்களுக்கு எதிராக ஆற்றக்கூடிய வினைகளை குறித்தெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது ஆட்சியாளர்கள் ஒரு அமைதியான நிலைப்பாட்டில் பயணிக்கக்கூடிய
விடயத்தின் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று நமக்கு தெரியாது. ஆனால் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக பெரியார் அவர்களை மையப்படுத்தி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இன்று கூட அவர் காலையிலே பெரியாரை மையப்படுத்தி தன்னுடைய கருத்துக்களை அவர் மீண்டும் விமர்சனமாக பதிவு செய்திருக்கின்றார். பெரியார் அவர்களுக்கு, அதாவது திராவிடத்திற்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டால் ஆரியம் உள்ளே நுழைந்துவிடும் என்று எல்லோரும் கூறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். ஆனால் திராவிட கட்சி ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இன்று வரை நீங்கள் ஆரியத்தை பின்தொடர்ந்துதான் பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பிதாமகன் என்று போற்றப்படுகின்ற பெரியார் அவர்களோட ராஜாஜியை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை தான் எடுத்துக்கொண்டு இருந்தார் என்கின்ற ஒரு கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1967 ஆட்சியை பிடிக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ராஜாஜி அவர்களோடு கூட்டணி வைத்துதான் ஆட்சிபிடத்தில் அவர்கள் ஏறினார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் உங்களுடைய வாக்கிற்காக ஆரியத்தை மையப்படுத்திய தலைவர்களோடு பயணித்து கொண்டு அவர்கள் சார்ந்த களங்களை உங்களுடைய வெற்றிக்காக பயன்படுத்தி கொண்டு இப்பொழுது திராவிடத்தை எதிர்த்து கருத்துகள் பேசிவிட்டால் அது ஆரியத்திற்கு வழிவகுத்துவிடும் என்று பொய் பிரச்சாரங்களை செய்கிறீர்கள். அதுபோல பெரியார் சமூக சீர்திருத்தம் செய்துவிட்டார் என்றெல்லாம் குறிப்பிடுகின்றீர்கள். அப்படி பெரியார் சமூக சீர்திருத்தம் செய்திருக்கிறார் என்றால் எதற்காக ஐயா ராமதாஸ் போன்றவர்கள் இடஒதுக்கீடு கேட்டு இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றார்கள்? வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மரங்களை வெட்டி ரோடுகளிலே போட்டு அதற்கு எதிர்ப்புகளை ஏன் காட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள்? அப்படி என்றால் உங்களுடைய அந்த சமுதாய தொலைநோக்கு சிந்தனை அல்லது நீங்கள் பெரியாரால் கட்டுவிக்கப்பட்ட சமச்சீர் உரிமைகள் இவைகள் எதுவுமே நடைபெறவில்லை என்பதுதானே அர்த்தம் என்கின்ற விடயத்தை நான் இங்கு எடுத்து வைக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல வைகுண்டர், வள்ளலார் போன்றவர்கள் உருவாக்காத சமூக சீர்திருத்தத்தையா பெரியார் உருவாக்கிவிட்டார். சாணர்கள் கோயிலுக்குள் உள்ளே நுழையக்கூடாது என்று சொன்ன பொழுது அந்த கோயிலே நமக்கு தேவையில்லை என்று வெளியேறி வந்து ஒரு மதத்தையே உருவாக்கி காட்டியவர் வைகுண்டர். அந்த வைகுண்டர் ஒளிதான் ஆண்டவன், உன் முகத்தை கண்ணாடியில் பார், நீ அந்த கண்ணாடியில் தெரிவாய், நீதான் இறை என்ற ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து நிறுத்தினார். இடுப்புக்கு கீழே துண்டை கட்டி கொண்டிருந்த ஒரு இழிவு நிலையில் இருந்த சாணர்களை, உங்களுடைய துண்டுகளை தலையில் கட்டி நீங்களும் கம்பீரமானவர்கள் என்பதை நிரூபியுங்கள் என்று சொன்னவர் எங்கள் வைகுண்டர். அதுபோலத்தான் பல புரட்சிகளை செய்தவர் வள்ளலார். இவர்கள் செய்த புரட்சிகளையும் இவர்கள் செய்த சமூக தீர்திருத்தத்தையும் விடவா பெரியார் செய்துவிட்டார்? பெரியார் செய்தார் என்று சொல்கிறீர்களே, பெரியார் எதை செய்தார் என்பதை நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் என் மீது வழக்கு போட்டாலும் என்னை எதிர்த்தாலும் நான் பெரியாரை மையப்படுத்தி எடுத்து வைக்கக்கூடிய இந்த கருத்துகளுக்கு நான் எள்ளளவும் தடை விதிக்கப் போவதில்லை என்று சீமான் அவர்கள் காட்டமாகவே சீறியிருக்கிறார். தொடர்ச்சியாக இப்பொழுது தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கருத்து மோதல் எந்த கோணத்தில் செல்ல இருக்கிறது? இது ஒரு வாக்கு வங்கியை மையப்படுத்திய அரசியல் பயணமா, அல்லது உண்மையிலே தமிழர்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று இருவர் களத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை சொல்வதற்காக முயற்சிக்கிறார்களா என்கின்ற பல கேள்விகள் எழும்பிக் கொண்டு இருந்தால் கூட இதற்கான விடை வாக்கு வங்கியை மையப்படுத்திய ஒரு அரசியல் களம் இப்பொழுது எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.